மெசியா இவரே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மெசியா இவரே. யார் மெசியா? அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்து தான் மெசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெசியா. வரவிருக்கும் மெசியா இவரே. ஏனெனில் அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது. அவர் சொல்ல அது ஆனது, அவர் கட்டளையிட அது நின்னது. காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், பேரமைதி உண்டாயிற்று. பேசாத என்னை விட்டு போ என்று அதிகாரத்தோடு சொன்னார், பேய்கள் அவனை விட்டு நீங்கியது. வல்லமையோடு 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 பிள்ளைகளுக்கு வருகின்ற பிள்ளைகள் யாவருக்கும் சுகம் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 15:30 வாசிக்கிறோம். எல்லா நோயாளிகளை கொண்டு அவர் பாத்தில் வைத்தார். கெனேசரத்து ஏரிகரில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோரும் மீது கைகளை வைத்து செபித்து அவர்களுக்கு நலத்தை சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, எல்லா விதமான வல்லமையும் எல்லா விதமான ஆசிரும் எல்லா வித அதிகாரம் உடையவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆகவே அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 4:14 வல்லமை போன்றவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார். சீடர்களும் மற்றவர்களும் பார்த்து, இத்தகைய அதிகாரமிக்க போதை நாங்கள் பார்த்ததில்லையே, இவர் சொல்ல பேய்கள் நடுங்குகிறதே என்று சொன்னார்கள். மட்டுமல்ல, சுருக்கமாக வாசிக்கின்ற பொழுது திருத்துதர் பணி 10:38 பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகை துன்பத்தக்கூடிய அனைவரையும் சுகப்படுத்தி செல்லுமிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விதமாய் நம் ஆண்டவராய கடவுள் அதிகாரம் வல்லமை உடையவராய் இருந்தபடியினால் மக்கள் அவரை பார்த்து சொன்னார், மெசியா இவரே. நமக்கும் மெசியா ஆண்டவரே. அவரை சொந்தமாக்கிக் கொள்வோம். அவர் கொடுப்பது அனைத்தையும் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.